சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரைக்காமாச்சி. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். நீல திரைக்கடல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கடல் ஏன் நீளமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கடல் நீர் ஒளியோட கற்றையில இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தை உறிஞ்சிறதுனால நீல நிறம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. 12,100 அடி சராசரி ஆழமுள்ள கடல்ல நம்ம பாக்குற அலைகளுக்கு அடியில இருக்கு எத்தனையோ ஆச்சரியங்களும் அதிசயங்களும். 1 மில்லியன் விலங்கு வகைகள் இனங்கள் கடலுக்கடியில வசிக்கின்றனவா. பெருங்கடல் முகுந்த இருகிளை கொன்மு அப்படின்னு அகனானூர்லயும், கடல் விலை அமுதம் பெயர்க்கு ஏற்றா அங்கு அப்படின்னு நற்றினையிலையும், உலக பொதுமறையான திருக்குறள்ல பல குறள்கள்லையும், இன்னும் பல சங்க இலக்கியங்கள்லயுமே நெய்தல் நிலமான கடல் பற்றிய குறிப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கூட 8வது எபிசோட்ல கடல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை கேட்டோம். அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இப்படி கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றியும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பத்தியும் அறிவியல் பலகை மூலமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைவிருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டியில அமைஞ்சிருக்கிற கடலியல் மற்றும் கடலோர பகுதி ஆய்வுகள் துறையில இணை பேராசிரியராக பணிபுரியும் விஞ்ஞானி வி சுகுமார் அவர்கள்தான் இன்னைக்கு நம்ம கூட இணைய போறாங்க. நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொண்டியில அமைஞ்சிருக்க கடலியல் மற்றும் கடலோர பகுதி ஆய்வுகள் துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை. இந்த துறையில 15 வருடங்களுக்கு மேலாக ஆராய்ச்சி பணியிலும் ஆசிரியர் பணியிலும் ஈடுபட்டு வரும் இவர் மரைன் பொல்யூஷன், மரைன் பயோ மெட்டீரியல்ஸ், கிரஸ்டேஷன் ஆகிய பிரிவுகள்ல ஆராய்ச்சியை முடிச்சிருக்காங்க. சர்வதேச அளவுல 34 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் தேசிய அளவுல 3 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காரு. இவருடைய ஆராய்ச்சிக்காக 2005ஆம் ஆண்டு பெஸ்ட் தீசிஸ் 2005 அப்படிங்கிற விருதை அன்றைய தமிழ்நாடு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களிடமிருந்து பெற்றிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இந்திய அரசிடமிருந்து DST ஃபாஸ்ட் ட்ராக் ஃபார் யங் சயின்டிஸ்ட் விருதை 2010ஆம் ஆண்டு பெற்றிருக்காரு. மேலும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2020ஆம் ஆண்டு வள்ளல் அழகப்பர் ஆராய்ச்சி அங்கீகார விருதினையும், அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு பிராமிசிங் ரிசர்ச்சர் அவார்டினையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கடல் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் இவர் தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நேர்காணல்ல இணைறாரு. இவருடன் இன்று நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நிலப்பரப்புல இருக்கிற மாதிரியே மலைகள், பாறைகள், தாவரங்கள், விலங்குகள், பல்வேறு உயிரினங்கள் இந்த கடலுக்குள்ள இருக்குது இல்லைங்களா? நாங்க கூட படிச்சிருக்கோம். இப்ப நிலத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களை விட கடல் வாழ் உயிரினங்கள் தான் எண்ணிக்கையில மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த நிலத்துக்கு நம்ம சொல்ற மாதிரி ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்றோம் இல்லையா, தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள், அது மாதிரியே கடல்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்னென்ன இருக்கு?
இப்போ நிலத்துல இருக்கிற மாதிரி கடல்ல அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தை விட கடல்ல இருக்கிற உயிரினங்கள் வந்து ஜாஸ்தி. அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபானா, தாவரங்களும் சரி உயிரினங்கள் அதாவது விலங்கினங்களும் சரி எல்லாமே நம்ம இங்கத்தை விட அங்க அதிகம் தான் இருக்கு. சீ கவ் அப்படின்னு பேருங்க, ஆவுலியா டுகாங்னு பேரு சயின்டிபிக்கா. இதை தவறுதலா புடிச்சிட்டாலோ அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை உள்ளாரே விட்டுறாங்க. இது உலகத்திலே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட, அதுவும் பர்டிகுலர்லி பாக் ஜலசந்தியில் இங்கதான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. டுகாங் ப்ராஜெக்ட்னு வச்சிருக்கிறோம் நம்ம இந்தியாவில். அது பர்டிகுலர்லி நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா, மன்னார் வளைகுடால தான் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு அனிமல். இது அப்பாற்பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு. அதாவது எல்லா இடத்துலயும் நண்டு கிடைக்கும். இங்கத்திய நண்டு அங்கத்திய நண்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அமெரிக்காவில் போனீங்கன்னா கூட தொண்டி நண்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேமஸ். ஏன்னா தொண்டியை பொறுத்த வரைக்கும், தொண்டி இந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் 365 நாளும் நீங்க நண்டு போனீங்கன்னா நண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அங்க வாழ்வாதாரம், அங்க இருக்கிற மீனவர்களோட வாழ்வாதாரம் அங்க இருக்கிற நண்டோட பாப்புலேஷன் நம்பி, நண்டு பாடுன்னு லோக்கல் சொல்றாங்க, அந்த பாடு நம்பி தான் இருக்கு. ஒன்று. அடுத்தது மீன். இது மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ வந்து மெட்ராஸ் கோஸ்ட்ல கிடைக்கும், மற்ற எல்லா வெஸ்ட் பெங்கால், பாம்பே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவிட்ன்றது அந்த கனவான்னு பேருங்க. இதுல கனவால நிறைய வெரைட்டி கிடைக்குது தொண்டி கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா. ஸோ இந்த கனவால இருந்து 2 விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்னு, அதை உணவா எடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கு தன்னோட அந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாத்துக்க நடுவில் இருக்கிற ஒரு போன், அதுக்கு போனுக்கு பேர் வந்து கட்டில் போன்னு பேர், CUTTLE, கட்டில் போன்னு பேரு. அந்த கட்டில் போனை என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து அதை தூக்கி குப்பையில போட்டுறாங்க இங்க இருக்கிற ஃபிஷர்மேன். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, இல்ல இந்த போனை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இப்ப நீங்க அமேசான் அந்த மாதிரி பிரைவேட்டா ஒரு கம்பெனிஸ்ல வந்து ஆன்லைன் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா கட்டில் போன்னு டைப் அடிச்சீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அப்ப நம்ம வெளியில இருக்கிற அந்த சதைப்பற்ற வந்து சாப்பாடா எடுத்துடுறோம். ஆனா உள்ள இருக்கிற அந்த கட்டில் போனை கழிவுகள் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணி போட்டுறோம். அப்ப அது என்ன ஆகுதுன்னா அது பொல்யூஷன், சுற்றுப்புற சூழ்நிலைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா ஆகுது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கட்டில் போனை வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கட்டில் போன்ன்றது கால்சியம் கார்பனேட்டால ஆனது. அப்போ கிளிகளோட இனப்பெருக்கத்திற்கு அதை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க வெளிநாட்டுல. அப்ப என்ன பண்ணலாம், அந்த கட்டில் போனை எடுத்து இப்ப நம்ம வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கிற இடத்துல, அதாவது கிளிகள் வளர்க்குற இடத்துக்கு நீங்க உணவா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலம்ன்றது வந்து ரொம்ப நீடிக்காம வந்து குறையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 மாசம் ஆகுது அது இனப்பெருக்க காலம் அப்படின்னா நீங்க வந்து 2 மாசத்துக்குள்ளாரே வந்து இனப்பெருக்க காலம்ன்றது குறையும். அடுத்தது அதுல இருந்து வர்ற குஞ்சு பொறிக்கிற கிளிகள் எல்லாமே, அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. இது வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்னு. இன்னொன்னு, அதே கனவா மீன்லேயே வந்து இங்க் கிளாண்டுன்னு பேர். அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக என்ன பண்ணும், எதிரிகள் வருது, அதாவது அதை விட ஒரு சைஸ்ல வந்து ஒரு பெரிய மீன் வருது, இல்ல ஒரு பெரிய வேற ஏதோ ஒரு அனிமல் ஒன்று வருது அப்படின்னா தன்னை காப்பாத்திக்கணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், தன்னை காப்பாத்திக்கணும், ஆனா தாங்கிட்ட வந்து ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல்ல சண்டை போடுறதுக்கு அப்படின்னும் போது இங்க் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். ஸோ அப்போ திடீர்னு பீச்சு அடிக்கும், அது அந்த ஏரியாவே வந்து புகை மண்டலம் மாதிரி ஆயிடும். அப்ப எதிர்க்கு இருக்கிற அந்த பெரிய மீனோ இல்ல பெரிய வேற ஏதோ ஒரு உயிரினமோ அதுங்க வந்து குழம்பிடும், அது எந்த இடத்துல இருக்கு ஏது இருக்கு. ஏன்னா அந்த இடத்தையே வந்து இங்க் மாதிரி போட்டு இங்க வந்து மறைஞ்சு போயிடும். அடுத்தது ஆக்டோபஸ் மாதிரி உள்ள அந்த அனிமல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கேமோஃபிளாஜிலேட். இப்ப நம்ம மிலிட்ரிலாம் பார்த்திருப்பீங்க, அந்த மிலிட்ரியில வேலை செய்யற நம்ம வீரர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு விதமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கேமோஃபிளாஜிலேட் ட்ரெஸ்ன்னு பேர். ஈஸியா புரிய வைக்கிற இதுல சொல்லணும்னா பச்சோந்திகள் இல்லையா, இடத்துக்கு இடம் வந்து கலர் மாறி போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இது கேமோஃபிளாஜிலேட்ன்றது இடம் மாறி போயிட்டே இருக்கும். ஆக்டோபஸ் ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடம் வந்து மணல் பரப்பு அப்படின்னா பிரவுன் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிரவுன் கலரா மாத்திக்கும் தன்னை காத்துக்கிறதுக்கு. ப்ரே பிரிடேஷன் மெக்கானிசம்னு பேரு. ஒன்னு இறை தேடுறதுக்கு, இன்னொன்னு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு. சோ இறை அப்படின்னும் போது ஒளிஞ்சு இருந்து சடனா அதை அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இன்னொன்னு தன்னை தற்காத்துறதுக்குன்னும் போது பெரிய பெரிய அனிமலோ இல்ல அதை விட ஒரு பலம் வாய்ந்த ஒரு உயிரினம் வரும்போது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக என்ன பண்ணு கலரை மாத்திக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து உள்ளார இருக்குங்க. டால்பின், மன்னார் வளைகுடா பகுதியில் டால்பின்ஸோட இப்ப நிறைய பாப்புலேஷன் வந்து இருக்குதுன்னு இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்களுக்கு ரொம்ப நட்புணர்வோட இருக்கிற ஒரு மீனினம் அப்படின்னா டால்பின்ஸ். நீங்க தவறுதலா விழுந்துட்டாலோ தவறுதலா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டாலோ உங்களை வந்து காப்பாற்றி விட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் அது பண்ணிருக்கு. நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி கதையெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இந்த நீலத்திமிங்கலம். நம்ம நினைக்கிறோம் நீலத்திமிங்கலம் அப்படின்னா பியூர்லி நான் வெஜிடேரியன் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய மீன்களை தான் பிடிச்சி சாப்பிடும். இல்ல, நீலத்திமிங்கலம் ரொம்ப அப்பாவியான ஒரு பெரிய வகை மீன். பாலூட்டி தான் அதுல வருது. இட் இஸ்
பாலூட்டிகள்ல வருது நீலத்திமிங்கலம். அது அங்க இருக்கிற பிளாங்டான்ஸ் நுண்ணுயிர்களை மட்டும் சாப்பிடுற ஒரு பெரிய ஒரு அனிமல். என்ன டன்னு கணக்குல வாயை திறந்தா டன்னு கணக்குல சாப்பிடுற ஒரு உயிரினம். பாம்பி புழு அப்படின்றது ஒரு புழு, நல்ல கடலோட ஆழ் மட்டத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் புழு பேர் வந்து பாம்பி புழு. இப்போ வந்து கோடை காலம் பாத்தீங்கன்னா 40 டிகிரினாலே நம்ம வந்து ஏசி ரூம்ல உட்காந்துறோம், ஏசியை போட்டுறோம், ஃபேனை போட்டுறோம், வேத்து கொட்டுது, எல்லாமே பண்றோம். ஆனா அந்த பாம்பி புழு கடல் மட்டத்துக்கு கீழே இருந்தாலும் 80 டிகிரி செல்சியஸ், அதாவது 176 டிகிரி ஃபாரன்ஹீட்லயும் உயிரோட இருக்கிற ஒரு புழு. இப்ப ஆராய்ச்சியில என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அது எப்படி உயிர் வாழுது, அப்ப அது உயிர் வாழறதுக்கான விஷயங்களை என்னென்ன தான் உள்ளார வச்சிருக்கு, அதை ஏன் மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. ஏன்னா நம்மளால 40 டிகிரினாலே வெளியில வந்து போக முடியல. அதே புழு நம்ம சாதாரணமா சொல்லுவோம், என்னடா புழு மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த புழு சருமத்து மேல இருக்கிற அந்த வழவழப்பான தன்மையை வச்சு 80 டிகிரி செல்சியஸ்ல இருந்து தன்னை காப்பாத்திக்குது. அப்ப ஏன் நம்ம அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆராய்ச்சிகள்லாம் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுங்க சார். இந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்களை பத்தின ஒவ்வொரு தகவலுமே வந்து புதுசா இருக்குது. இதே மாதிரி வந்து சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறேன். கடலுக்குள்ள நிலத்துல இருக்கிற மாதிரியே மலைகள், இன்னும் சொல்ல போனா இமயமலையோட மிக உயரமான மலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த புவி அமைப்பியல், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா மலைத்தொடர்கள் வந்து வெளியில தான் வந்து ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னு. அது இல்லைங்க உண்மை. மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பெருங்கடல் ரிட்ஜ் அப்படின்னு பேர். அதாவது பூமியின் மிக நீளமான மலைத்தொடர் ஆகும். இது கிட்டத்தட்ட 65,000 கிலோமீட்டர் வரை லெங்த் வந்து இருக்குங்க. இது நீருக்கடியில் அமைஞ்சுள்ளதுனால அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் வழியா தான் இது வந்து போகுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி எரிமலையெல்லாம் வந்து மேலதான் இருக்கும், ஆக்சுவலா வந்து கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு. ஆனா அது உண்மை இல்லைங்க. அதிகமான எரிமலைகள் வந்து கடலுக்கு அடியில தான் இருக்கு. அங்க இருக்கிறதுனால தான் கடல் தளத்தை வடிவமைப்பதிலையும், அங்க இருக்கிற வாயுக்களை ப்ரொடியூஸ் பண்றது, தாது பொருட்களை ப்ரொடியூஸ் பண்றது, அங்க இருந்த தண்ணீருக்குள்ள இருந்து வெளியேறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அட்மாஸ்பியர்ல, அதாவது மனிதர்கள் ரிலீஸ் பண்றது இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது எல்லாமே வெளியில இருந்து கார்பன் டை ஆக்சைடு இது தண்ணியில கலக்கும். தண்ணியில இருக்கிற கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டா மாறும். சோ இந்த கால்சியம் கார்பனேட்டா யார் யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெல்லுடலிகள், மொலஸ்க்னு பேர், அதாவது சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ், சங்கு, நத்தை, இது எல்லாமே என்ன பண்ணும்னா, அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான அந்த ஓட இயற்கையா ப்ரொடியூஸ் ஆகிற அங்க இருக்கிற கால்சியம் வெளியில இருந்து மனிதர்கள் வெளியேற்றுற கார்பன் டை ஆக்சைடோ இல்ல வெளியில இருந்து வர கார்பன் டை ஆக்சைடோ இது கூட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடும் கால்சியமும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டா மாறி அது அந்த ஓடா மாறிடுது. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரேட் பேரியர் ரீஃப், ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த கடற்கரையில் இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர் வரைக்கும் அது நீண்டு உள்ளது. புவி வெப்பமயமாகிறதுனால அது வந்து அந்த 2300 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அந்த 2300 கிலோமீட்டர் இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியால இருக்கிறதுனால கோரல்ஸ், பவழம், மீன்கள், ஆமை, சுறா, ஷார்க்ஸ், டால்பின், கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது ஒரு பெரிய தாயகமா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபைண்டிங் நீமோன்ற ஒரு படம் கூட எல்லாரும் வந்து பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு அப்பா மீன் வந்து என்ன பண்ணிருக்கும், தன்னோட பையன் மீனை வந்து தேடி போயிட்டு இருக்கும். கோச்சின்னு போயிடும் அந்த மீன். அந்த அப்பா மீன் வந்து அந்த பையன் மீனை தேடிட்டு போகும்போது அங்க போற கடல் ஆமைங்க கிட்ட வழி கேட்கும். இந்த இடத்துல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போறோம், இந்த என் மகனை வந்து பாத்தியா அப்படின்னு வந்து அந்த அப்பா மீன் வந்து அந்த ஆமைங்க கிட்ட வந்து வழி கேட்கும். ஆக்சுவலா அது வந்து உண்மைங்க, அது வந்து சயின்ஸ். என்னன்னா, கடல் நீரோட்டம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு இயக்கம். அப்போ இந்த ஆமைகள் வந்து அதுல வந்து பெரிய எக்ஸ்பர்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து சயின்ஸ் படிச்சிருக்கோம் எல்லாமே, இல்லைங்க, உயிரினங்கள் தான் நம்மளோட பெரிய எக்ஸ்பர்ட். அடுத்தது முக்கியமான பொக்கிஷங்கள் அப்படின்னு பார்த்தா, கடலுக்கு அடியில வந்து தொலைஞ்சு போன கப்பல்கள், தொலைந்து போன நாகரிகங்கள், நம்மளது பூம்புகார் ப்ராஜெக்ட் அப்படின்னு இப்ப மற்ற பல்கலைக்கழகம் நம்ம பல்கலைக்கழகத்தை பண்ணிருக்கிறோம். இதுல பூம்புகார் எப்படி வந்து மறைஞ்சு போச்சு, கடலுக்கு அடியில காணாம போச்சு, அதுல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்றதுக்கான நிறைய பொக்கிஷங்கள் அதுல இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடல்ல நம்மளுக்கு தங்கம் ஈஸியா கிடைக்குங்க. கடல் தண்ணியில என்ன ஒரே விஷயம், நீங்க 1000 ரூபாய் வந்து செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க 1 ரூபாய்க்கான தங்கத்தை மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால உடனே வந்து கடல் தங்கத்தை எடுக்கணும்னு கிளம்பிடாதீங்க. சோ நீருக்கு அடியில ஒலி, சவுண்ட் காற்றை விட தண்ணில மிக வேகமா
போகுங்க. இதுல திமிங்கலம் மற்றும் டால்பின் அதுங்களுக்கு உள்ளார உள்ள தொடர்பு கான்டாக்ட் எப்படி பண்ணும்னா பை சவுண்ட். இங்க இருந்து ஒரு சவுண்ட், ஒரு சமிஞ்ச மாதிரி அனுப்பும். அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி திருப்பி ஒரு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஓகே நம்ம மக்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு அதுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம நிலத்துல இருக்கிறத விட கடலுக்குள்ள இருக்கக்கூடிய புவி அமைப்பியல் இன்னுமே ரொம்பவே ஆச்சரியமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க சார். கடல்ல இருந்து நமக்கு முதன்மையா யோசிச்சோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் மீன், நண்டு, இறால் இது மாதிரியான உணவுப் பொருட்கள். அதை தவிர இப்போ லக்ஸரியஸா ஆபரணங்கள் தயாரிக்கிற முத்து, பவளம் இது மாதிரியான விஷயங்களும் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் இல்லாம வேற என்ன பொருட்கள் இந்த கடல்ல இருந்து கிடைக்குதுங்க சார்? இப்ப தாது பொருட்கள் அப்படின்னும் போது இப்ப இந்த கடல் நீரோட்டம் இந்த வருஷத்தோட தீமும் அதுதாங்க, டைட்ஸ் ஆர் சேஞ்சிங். சோ அந்த டைட்ஸ் ஆர் சேஞ்சிங், அந்த அலைகள் மாற்றத்தினால ஏற்படுற ஒரு விஷயம், அங்க இருக்கிற தாது பொருட்களை ஒரே இடத்துல கொண்டு போய் குவிச்சு வைக்கிறது. நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான தாது பொருட்கள் நம்மளுக்கு இயற்கை கொடுத்த கொடைன்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து தான் கிடைக்குது. எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா வீடு கட்டுற மணல் ஆத்துல எடுக்கிறதுக்கு பதிலா கடல்ல எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சோ இயற்கையா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இயற்கை வளத்தை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்க இருக்கிற மணலோட ஸ்ட்ரக்சர் தன்மையே ஒன்னு உப்பு தன்மையா இருக்கும். அடுத்தது அந்த மணலோட வடிவமைப்பே நீங்க வீடு கட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயம். இது இயற்கையா தன்னை தற்காத்துக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். தேவைக்கு அதிகமான விஷயங்கள் தாது பொருட்கள் இயற்கையிலே கிடைக்கிற ஒரு இடம் கடல். ஒரு உதாரணத்துக்கு கால்சியம், ஏன் யுரேனியம் இப்ப ரீசெண்டா எடுத்திருக்கிறாங்க. தோரியம் தூத்துக்குடி கடற்பரப்புகள்ல நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தன்மையான அந்த நீரோட்டத்தன்மை, அங்கத்திய இயற்கையோட அந்த என்விரான்மெண்டல் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தாது பொருட்களோட விஷயங்கள் ஜாஸ்தியா கிடைக்குது. சார், இப்போ இந்த கடல்கள்ல இருந்து மனிதர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி நிறைய எத்தனையோ நன்மைகள் கிடைக்குது. எத்தனையோ பொருள்கள் பொருளாதார ரீதியா வாழ்வாதாரமா இந்த மனிதர்களுக்கு கடல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மனிதர்கள் திரும்ப இந்த கடலுக்கு என்ன கொடுக்கறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே வருத்தப்படும்படியான சூழலியல் சீர்கேடுகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மாதிரியான மனிதர்களால இந்த கடலுக்கு ஏற்படக்கூடிய சூழலியல் கேடுகள் என்னென்னங்க சார்? கரெக்டா சொன்னீங்க. இதுல இந்த கடல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம்னா முதல்ல மீன் பிடித்தல், அதிகமான மீன் பிடித்தல், ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ஃபிஷ்னு பேருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு மீனவருக்கு 3 வலைகள் மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. வலையில நீங்க எடுத்துட்டு போலாம், மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 10 வலை எடுத்துட்டு போறாங்க. அப்ப தனக்கு தேவைப்படுற விஷயத்தை விட அதிகப்படியான மீன்களை பிடிக்கிறதுனால அந்த கடல்ல இருக்கிற மீன்களோட இனப்பெருக்க காலத்திலயும் இவங்க மீன் பிடிக்க போறாங்க. அதனால அதனுடைய பாப்புலேஷன், அதனுடைய எண்ணிக்கைகள் குறைஞ்சிடுது. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா அதே மீனவர்களும் வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்படுறாங்க. சோ கன்சியூமர் பாயிண்ட், அந்த இறைச்சியை சாப்பிடுற மக்களுக்கும் அவங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கிறது இல்ல. இது எங்க பாதிக்குது அப்படின்னா அதிகப்படியான மீன்கள் பிடிக்கிறதுனால அந்த கடல் உணவு சங்கிலியில சீர்குலைந்து போகுது. எல்லா மீனையுமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதாவது ப்ரூடர்ஸ்னு பேருங்க. சின்னது பெருசு அரிவலை அப்படின்றது பேர்ல இருக்குங்க. அரிச்சு எடுத்துட்டு வந்துடும், ஜல்லடை மாதிரி அரிச்சு எடுத்து வந்துடும். மீன் குஞ்சுல இருந்து பெரிய மீன்ல இருந்து எதா இருந்தாலும் எதையுமே எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு வந்துடுறதுனால அதனுடைய கம்ப்ளீட்டா இருக்கிற பாப்புலேஷனை பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா அதனுடைய ஆதாரம் குறைஞ்சிரும். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு பர்டிகுலர் மீன், அதாவது வஞ்சரம் மீன் 400 ரூபாய்க்கு கிடைச்ச மீன் அதே ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் நண்டு ஃபெர்டிலைசேஷன் இனப்பெருக்க காலத்துக்கு அப்புறம் தன்னோட வயிற்று பகுதியில கிட்டத்தட்ட 2 லட்சம் முட்டைய பிடிச்சு வச்சுட்டு இருக்கும். அந்த 2 லட்சம் முட்டையில 2 லட்சம் குஞ்சுகள் வெளியில வரணும். ஆனா அந்த 2 லட்சம் குஞ்சுகளும் வெளியில வரும்போது அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, என்விரான்மெண்டல் பேராமீட்டர்ஸுக்கு ஏத்த மாதிரி தோராயமா ஒரு 2000 இருந்து ஒரு 3000 நண்டு தான் அடுத்த இனப்பெருக்கத்திற்காக தயாராகிறதுக்கான நிலைமைக்கு போகும். சோ அந்த பெண் நண்டு, சினை நண்டுன்னே சொல்றோம், இந்த நண்டை நம்ம மீனவர்களுக்கு பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயத்தும் பண்ணணும். ஆனா என்ன பண்றோம், கஸ்டமர் கேட்கறதுனாலதான் ஃபிஷர்மேன் என்ன பண்றாங்கன்னா அதை போய் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் தன்னோட வாழ்வாதாரம் பாதிக்குது. ஏன்னா அந்த 2 லட்சம் குஞ்சுகளும் 2000 இருந்து 3000 குஞ்சுகள் தான் உயிரோட கடைசி காலத்தை டெவலப் ஆகி வரும்.
அப்ப இவங்க அந்த சினை நண்டை புடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 2000 இருந்து 3000 நண்டுகளை வந்து நம்ம இழக்கிறோம்னு தான் அர்த்தம். அப்ப ஒரு நண்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அந்த மீனவர்கள் சப்போஸ் புடிச்சிட்டு வர்ற அந்த மீன் பாடுல இல்ல நண்டு பாடுல இந்த மாதிரியான இனப்பெருக்க காலத்திற்கு அதுக்கப்புறம் உள்ள அந்த எக்கேரிங் அனிமல்னு பேரு இது எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒன்னு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது, நம்மளோட விஷயங்களும் பாதிக்குது, அதாவது ஓவர் ஃபிஷிங். இன்னொன்னு பிளாஸ்டிக் பொல்யூஷன். இப்ப என்ன பண்றோம், இந்த அதுவும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் பிளாஸ்டிக் அப்படின்னு மாசுன்றதை விட இந்த மாஸ்க் மாசுன்றது ஒரு பெரிய ஒரு பொல்யூஷன். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், குப்பையில போறோம். இந்த குப்பை என்ன ஆகுதுன்னா கடைசி ஒரு கட்டத்துல இது கடல்ல தான் போய் சேருது. ரீசெண்ட் காலத்துல பாத்தீங்கன்னா ஆமைகள்லாம் வந்து நம்ம டிவில பாத்துருப்போம், பல நியூஸ் சேனல்ல பாத்துருப்போம். ஆமைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மாஸ்கே வந்து கழுத்தை சுத்தி இறந்து போகுது. அதனுடைய அந்த பிளிப்புன்னு அதனுடைய துடுப்புகளை வந்து அறுக்கிறது. அடுத்தது அது ரொம்ப சேர்ந்துட்டதுனால அந்த உணவு சங்கிலிகள் வந்து தடைப்படும். அதாவது மேல வந்து லேயர் மாதிரி படிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான், இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் பேருங்க. இந்த உணவு சங்கிலியோட முதல் நிலையில இருக்கிற அனிமல் எல்லாமே சூரியனை நம்பி இருக்கு, போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையை நம்பி இருக்கு. அதை நம்பி சாப்பிடுற சின்ன சின்ன அனிமல் இருக்கு. இந்த உணவு சங்கிலியே பாதிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பிளாஸ்டிக் மாசுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதுல இந்த பிஸ்பினால் ஏ அப்படின்னு பேரு, அதாவது பிபிஏ. நார்மலா நம்ம வந்து ஒரு கடையில போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான கம்பெனி அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட பாட்டில வந்து 600 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பாட்டிலோட அடிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், பிஸ்பினால் ஏ ஃப்ரீ. இந்த பிபிஏ என்ன பண்ணுதுன்னா ஈவன் கேன்சர் வரைக்கும் உண்டு பண்றான ஒரு கெமிக்கல். இத நமக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டைம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ன பண்றோம், கடல் தண்ணியில போடுறோம், ஜென்ரலா வெளியில போடுறோம். அது கடைசியில வந்து சேர்ற இடம் கடல். இது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து வர்ற ரசாயனங்களால வர்ற கேடுகள் அப்படின்னா உணவு சங்கிலி, அங்க இருக்கிற கழிவுகள்னால வந்த ரசாயனம் மீன்கள் போய் சேர்ந்து இல்ல மீனோ நண்டோ மனிதர்கள் சாப்பிடுற அந்த உயிரினங்கள் மீன், நண்டு, இறால், கனவா அந்த மாதிரியான விலங்குகளுக்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ போய் சேரும்போது அதை நம்ம சாப்பிடுறோம். சோ அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம நினைக்கிறோம் ஓகே மீன் வந்து ரொம்ப டைரக்டா கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தோம், சோ இது வந்து பியூர், இதுல வந்து ஒண்ணும் இல்லன்னு. இல்ல, நம்மளாலதான் அது மாசு அடைஞ்சது. அந்த மாசு இன்டைரக்டா டைரக்டாவோ இயற்கை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துடுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ அந்த ரசாயனம் அதே பிபிஏ நம்ம ஃப்ரீயா அங்க கொண்டு போய் சேர்த்தோம், நம்ம கிட்ட திரும்பி வந்து அது ஒப்படைக்கப்படுது. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஓஷன் அசிடிபிகேஷன், அதாவது பெருங்கடல் அமிலமயமாக்கல். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக், அதாவது காரத்தன்மை தான் இருக்கணும், கடலோட நீரோட பிஹெச் காரத்தன்மை தான் இருக்கணும், பேசிக்கா தான் இருக்கணும். ஆனா இப்ப அமிலத்தன்மைக்கு மாறிடுது. இது எதனால அப்படின்னா அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அங்க இருக்கிற மத்த தாதுக்கள் கூட சேர்ந்து காரத்தன்மையில இருந்து அமிலத்தன்மைக்கு மாத்திடுது. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா கால்சியம் கார்பனேட் ஓடுகள் அல்லது எலும்பு கூடுகள் கொண்ட உயிரினங்களை இது வந்து ரொம்ப பாதிக்குது. அதாவது மெல்லுடலிகள், இந்த சங்கு ஓடுகள்னு சொன்னேன் இல்லைங்களா. சோ அதுல என்ன நடக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இயற்கையா உருவான கால்சியம் கூட சேர்ந்தா கால்சியம் கார்பனேட்டா சேர்ந்து ஓடு உருவாகுது. ஆனா தேவைக்கு அதிகமான உள்ள இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கால்சியம் கூட சேர்ந்ததுனால ப்ராப்பரா அந்த கூடு கட்ட வேண்டிய அந்த ஓடுகள் ஒழுங்கா உருவாகாம தேவையில்லாத இடத்துல உருவாகிறதுனால ஏற்கனவே அதுல வந்து பேரே வந்து மெல்லுடலிகள், சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ், அந்த உடல் வந்து அந்த பாடி ஸ்ட்ரக்சர் உள்ளார போய் உட்கார்ற அளவுக்கு இல்லாததுனால அந்த அனிமல் தானா உயிரிழக்க நேடுது. இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இந்த அமிலமயமாக்கல், அதாவது ஓசன் அசிடிபிகேஷனால நடக்கிறது. அடுத்தது சாதாரணமா பார்த்தோம்னா இந்த கடல் மாசுபாடு அப்படின்றது எண்ணெய் கசிவுகள், இந்த கப்பல் போய் உடைஞ்சு போறது, ரசாயன கசிவுகள் இல்ல மாசுகள், விவசாய கழிவுகள், இந்த மாதிரியான எல்லா நச்சுத்தன்மையும் வந்து ஏற்படுத்தலாம். இதனால என்ன ஆகுது, 50% ஆக்சிஜன் அங்க இருக்கிற தாவரங்களால் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது எல்லாமே தடைபடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். சோ இது அதிகரித்து வர்ற இந்த உலக வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தினால கடல் மட்ட உயர்வு, வெப்பமயமாகுதல், நீரோட்டம் சேஞ்ச் ஆகிறது. அந்த நீரோட்டம் சேஞ்ச் ஆகிறதுனால வழி மாறி போறோம். அந்த அனிமல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வழி மாறி போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய இனங்களும் குறைஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பல ஆயிரம் மைல் அந்த கடல் ஆமை, ஒரு உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து வந்து ஒரு இந்தியா பெருங்கடல ஒரு இடத்துல வந்து முட்டை எடுத்து போகுது அப்படின்னா திருப்பி அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி வந்துரும். அதுக்கான தன்மை, நீரோட்டத்துக்கு அறியற தன்மை வந்து கடல் ஆமைக்கு உண்டுங்க. ஆனா இந்த காலநிலை மாற்றத்தால அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த புவி வெப்பமாகுதல், காலநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்ச் இதனுடைய விஷயத்தால தடமாறி போய் அதனுடைய ஒரிஜினல் இடத்துக்கு வர முடியாம அது ரொம்ப தவிக்குது. இன்னொன்னு ஓவர் ஃபிஷிங் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கும்போது டைனமைட் ஃபிஷிங், அது உலகம் ஃபுல்லா வந்து தடை பண்ணிட்டாங்க. இது ஒரே ஒரு ரீசன் தாங்க, பேராசை. என்ன பண்ணுவாங்க, நார்மலா கடலுக்கு போயிட்டு வலை போடுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த டைனமைட் ஸ்டிக் குச்சிங்களை என்ன பண்ணுவாங்க, கடல்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. சோ அந்த வெடி சத்தத்துல அங்க இருக்கிற மீன் குஞ்சுல இருந்து பெரிய சைஸ் மீன் வரைக்கும் இறந்து மிதக்கும். ஈஸியா வந்து ஒரே நாள்ல போயிட்டு புடிச்சிட்டு வந்துருவாங்க. அதுல என்ன ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா, அந்த சவுண்ட் வேவ்ஸ் ஆக்ஷன்னால அவங்க யூஸ் பண்றது விஷம், டைனமைட். சோ இந்த விஷம் டைரக்டா அந்த மீன் மேல படியறது, இன்டைரக்டா நம்ம அந்த மீன் விஷத்தை உள்ள ஒரு மீனை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், அதாவது சட்டவிரோதமான ஃபிஷிங். நீங்க வந்து இந்த வலையை தான் போடணும், இந்த வலையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு போட்டுக்கு 3 மீனவர்கள் தான் போனோம், ஒரு மீனவர்களுக்கும் 10 நெட்டு தான் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு ஆள் 10 வலை எடுத்துட்டு போவாங்க, இன்னொருத்தர் வலைக்கே கிடைக்காது. சோ இந்த ஒரு ஆள் 10 வலை எடுத்துட்டு போறவர் என்ன பண்ணுவாரு, மொத்த மீனி ஒரே நாள் எடுத்துட்டு வந்துருவாரு. அவருக்கு ஒண்ணு வந்து புரிய மாட்டேங்குதுங்க. அடுத்த நாள் போகும்போது அவருக்கே அந்த மீன்பாடு கிடைக்காது. ஏன்னா முதல் நாளே அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். சோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் காலத்துல அங்க அந்த மீன் வளம்ன்றதே இல்லாமலே போயிடும். இன்னொன்னு நாய்ஸ் பொல்யூஷன், அண்டர் வாட்டர் நாய்ஸ், அதாவது ஒலி மாசுபாடு. கப்பல் போக்குவரத்து கூட நில அதிர்வு ஆய்வுகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற மெரைன் ஸ்பீஷிஸ், மெரைன் அனிமல், இந்த மாதிரி நிறைய அங்க இருக்கிற உயிரினங்கள் இந்த கடல் ஒலி மாசுபாடுனால பாதிக்குது. சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட கடல் வளத்தை பாதுகாத்து ப்ராப்பரா வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும். உண்மைதாங்க சார். நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறாங்க, மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த இயற்கை வந்து வச்சிருக்கு. ஆனா மனிதனுடைய பேராசையை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வந்து இயற்கைனால முடியவே முடியாது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தரோட கடமைங்க. உங்களோட ஐடியாஸ், உங்களோட எண்ணங்களை நீங்க வந்து எங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, நேஷனல் ஜியோகிராபி, அடுத்தது தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம், அதாவது NOAA, நேஷனல் ஓஷானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன்ல உங்களோட விரிவான தகவல்களை, உங்களோட யோசனைகளை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது வந்து பேரு உதவியா இருக்கும். பூமியோட இதயம் போன்றது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கடல்கள் நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது, அதனை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதையும், இன்னும் கடல்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே இதனால பயனடைவாங்க அப்படின்னு நம்புறோம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் சார். இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க, 90.8 கேளுங்க. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க, FM 90.8 @alagappa.university.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. விஞ்ஞானியாகலாம் நாமும்